வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ஒரு மாம்பழத்தினால பரமசிவன் குடும்பம் பிரிஞ்சது அப்படின்னு நாம கதை படிச்சிருக்கோம். ஆனா இங்க ஒரு மாம்பழத்துக்காக பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து வாய் வார்த்தைகள், குற்றச்சாட்டுகள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். என்ன நடக்குது தோழர்? குடும்ப சண்டையா? சொத்து தகராறா? அதிகார பகிர்வுல தகராறா? இல்ல கூட்டணி பிரச்சனையா? குடும்ப சண்டை அப்படின்னா அது நீங்க கேக்குற மாதிரி சொத்து தகராறுல முடிஞ்சிடும். சொத்து தகராறா இருக்கும், அல்லது வீடை பிரிக்கிறதுல, அல்லது சொந்த பந்தத்துல வாங்குற போது செய்முறை கொடுக்கற போதுன்ற பிரச்சனையில முடிஞ்சிடும். ஆனா குடும்ப தகராறுன்ற பேர்ல அரசியலை கொண்டு போய் குடும்பத்துக்குள்ள போட்டு மொத்தமா சிதைச்சு விட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில. நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி மொத்தமா தோல்வி அடைந்து ரொம்ப நாள் ஆச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி செல்ஃப் எடுக்காம போய் கிடக்கு ரொம்ப நாளா. சொந்த இன மக்கள், சொந்த சாதி மக்கள்கிட்டயே பாட்டாளி மக்கள் கட்சி நம்பிக்கை இழந்திருக்கு. அப்படி இருக்கிற போது இந்த அதிகார போட்டி இருக்குல்ல, நம்ம யாரு பக்கம் நிக்கணும், நான் தான் இந்த கட்சியை வளர்த்தேன், நான் தான் அதிகாரத்துல இருப்பேன் அப்படின்னு அப்பாவும், இல்ல நான் தான் யூத்து, உங்களுக்கு வயசாகி போச்சு அப்படின்னு மகனும் போடுற இந்த சண்டை என்பது அதிகாரத்தை மாதிரி தொடர். அவங்கதான் சொல்றாங்க, நம்ம தாங்க சொல்றோம் யூத்துன்னு. அந்த கட்சியில இருக்கிற ஆட்கள் மட்டும் கிடையாது, ஒரு இளம் தலைவர், அவருக்கு வயசாயிடுச்சு, அதனால அவர் அப்படி பேசுறாரு. ஆனா இவர் இளம் தலைவரா? ரைட்டு. இந்த ஆம்பளைங்களுக்கு மட்டும் வயசாகாது தோழர். பெண்களுக்கெல்லாம் 27 வயசு தாண்டிடுச்சுன்னா ஆன்டி ஆயிடுவோம். இந்த ஆம்பளைங்களுக்கு வயசாக என்ன கிழவி கிழவின்னு கூப்பிடுறாங்க சோசியல் மீடியால. ஆட்டி எல்லாம் கிழவி அப்படின்னா ரொம்ப பொறாமப்படுறான்னு அர்த்தம். நீங்க முடியல, பதில் சொல்ல முடியல, அடி அப்படி விழுகுது இடி மாதிரி. அப்ப எதிர்கொள்ள முடியலன்னா கிளவிடுவான், வேற வேற வார்த்தைகள்ல சொல்லுவான். அப்பதான் நம்மளை பார்த்து பயந்துட்டானுங்கன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். இங்க நம்ம ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒட்டுமொத்த கட்சியை கைப்பற்ற பாக்குறாரு. அதுதான் அவர் வச்ச குற்றச்சாட்டே. ஒட்டுமொத்த கட்சியை கைப்பற்ற பார்த்து கட்சியில தாம் எடுப்பதுதான் முடிவாக இருக்க வேண்டும் என்கிற, அந்த காலத்துல ராஜாமாருங்க வீட்டுல சண்டை நடக்கும் தெரியுமா? அப்பட மயம் போட்டுருவான், அண்ணன் தம்பிகளை எல்லாம் போட்டுருவான், கடைசியில போய் அந்த சிம்மாசனத்தை அடைவதற்கான போட்டி அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இது ஒண்ணும் குடும்ப சண்டை கிடையாது. குடும்ப சண்டை வேற. ஒரு கட்சியே குடும்பத்துக்குள்ள இழுத்து போட்டு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அழிவினுடைய தருவாயில இருந்துகிட்டு யாரு உள்ள போய் முங்க போறதுன்றதுக்கான போட்டி தான் தொடருது. ஓகே. ஒரு முக்கியமான சில விஷயங்கள் குறிப்பிடுறாரு. முதல் விஷயம் என்னன்னா, அன்புமணி அவர்களுக்கு தலைமை பண்பே இல்ல அப்படிங்கிறதுக்கான 2, 3 உதாரணங்கள் சொல்றாரு. நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பே 35 வயசுல இவரை ஒன்றிய அமைச்சர் ஆக்குனதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதே மாதிரி காடுவெட்டி குரு அவர்களை இவர் ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கிறாரு. சொந்த தாய் மீதே ஒரு வாக்குவாதத்துல பாட்டில தூக்கி அடிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டா பார்க்க முடியுது. ஏன்னா காடுவெட்டி குருவெல்லாம் அந்த கம்யூனிட்டியோடய ஒரு ஐக்கனா இருக்கக்கூடியவரு. அவரை இவர் அசிங்கப்படுத்திட்டாரு, அவமானப்படுத்திட்டாருன்னு அப்படின்னு இவர் சொல்லும்போது, கண்டிப்பா வன்னிய மக்களுக்கு இவர் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்குவ விதமாக தான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த குற்றச்சாட்டை. அப்போ ஓவரால் அன்புமணி அவர்களே ஒரு தலைமை பண்பு அற்ற ஒரு நபர், கட்சியை வழிநடத்த தகுதி இல்லாதவர் அப்படிங்கறத மறைமுகமா ராமதாஸ் சொல்றாரு அப்படின்னு பாக்குறதா? இல்ல இன்னொரு தரப்புல எல்லாரும் ராமதாஸ் அவர்கள் கண்ணீர் சிந்துறாரு அப்படின்னு அவருக்காக பரிதாபப்படுறாங்க. ஆனா இதே ராமதாஸ் தான் தன்னுடைய மகன் அன்புமணியை வளர்த்து விட்டாரு. மாற்றம், முன்னேற்றம் அன்புமணி, இவர மாதிரி ஒரு சிறந்த தலைவர் கிடையாது வழி நடத்துறதுக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு காலத்துல பேசின அதே ராமதாஸ் தான் இன்னைக்கு குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறாரு அப்படின்னு நாம பாக்குறதா? இது என்டையர் சினாரியோ நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பிரச்சனையை பொறுத்தவரையும் அன்புமணி ராமதாஸுக்கு ஆளுமை பண்போ தலைமை பண்போ இல்லைன்னு ராமதாஸ் சொல்ல வேண்டியது இல்லை. வெளியே நின்று பாக்குற நமக்கே தெரியும். நீங்க ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது, தன்னுடைய பேரனை இளைஞர் அமைப்பினுடைய தலைவரா அனௌன்ஸ் பண்றாரு. உங்களுக்கு லட்சம் முரண்பாடு இருந்தாலும் பொதுக்குள்ள வெளிப்படையா பேசி அதை சரி செய்யறதுக்கான முயற்சி பண்ணணும். ஒரு தலைமை எப்படி இயங்கணும் அப்படின்னா, முரண்பாடுகள் இருக்கும், எல்லா கட்சிக்குள்ளேயும் முரண்பாடு இருக்கும். அந்த முரண்பாடுகளை உடைச்சு காலி பண்ணி ஒரு ஒத்த கருத்தை உருவாக்குவதற்கான முயற்சி எடுக்கிறது தான் தலைவர். ஆனா இவர் என்னடானா மேடையில மைக்க தூக்கி கடாசுறாரு, மைக்க தூக்கி எறிகிறாரு. அவங்க அப்பா அங்க பேசிட்டு இருக்கும் போதே இவர் மைக்க பிடுங்கி, நான் பனையூர்ல தனியா
கட்சி அலுவலகம் பார்த்துட்டேன், என்ன சந்திக்கணும்ன்ற கூட அங்க வந்து சந்திங்க அப்படின்னா, இது என்ன பங்கு பிரிக்கிற பாகம் பிரிக்கிற சண்டையா இது? இல்ல அப்பனும் பிள்ளைக்கு நடக்கிற சொத்து தகராறா? ஒண்ணு இல்ல. ஒரு அரசியலை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு நுட்பமான அறிவு தேவை. அது நிச்சயமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட இல்லை. அது ஒரு இடத்துல 2 இடத்துல இல்ல. பல இடத்துல சொல்ல முடியும். நீங்க மேடையில இவர் பேசுறாரு, இவருக்கு எதிரா வந்து இப்ப ஒரு நடந்துச்சே, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சித்ரா இளைஞர் பௌர்ணமி மாநாடு, சித்ரா பௌர்ணமிக்கு இளைஞர் மாநாடு ஒண்ணு நடத்துனாங்க. அதுலயும் மேடையிலே எல்லாத்தையும் பேசிட்டே இருக்கிறார். ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் அப்படி பேசினாருன்னா, இவர் உடனே ரியாக்ட் பண்ணாம பொதுக்குழுக்குள்ள, இந்த மீடியாக்கள் இல்லாத பொதுக்குழுக்குள்ள ஓப்பனா உடைச்சு பேசி, என்னென்ன பிரச்சனை இருக்கு கட்சியை எப்படி எடுத்துட்டு போகணும், நான் அதுக்காக தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு பேசிருக்கலாம். இல்ல 1000 பேர் 1,00,000 பேர்ல ஒருத்தனா அந்த பையன் இருந்துட்டு போட்டோம், உங்க அக்கா பையன் இருந்துட்டு போட்டுங்க. ஒரு தலைமை எப்படி யோசிக்கணும்? அவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம நாளைக்கு அவனை பாத்துக்கலாம். அவனை கூட வச்சுக்கிட்டே அப்படியே ஒரு டம்மியா வச்சுக்கலாம். மேடையில வந்து கேக்குறாரு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? அவரை விட மூத்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு. ஆனா அதேதான். உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு உங்க கட்சியில மூத்தவர்கள் இருக்கும் பொழுதே, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு 35 வயசுல உங்கள ஒன்றிய அமைச்சர் ஆக்குனாங்க. அப்ப ஏன் வந்து அதுதான். உங்களுக்கு வந்து இது தோணல? இல்ல கரெக்ட் அது. ஏன்னா இத்தனை பேர் உள்ள இருக்கிறாங்க. ஜி.கே. மணி எல்லாம் வந்து ரொம்ப நாளா இருக்காரு. கட்சி தொடங்க காலத்துல இருந்து அவர் கூட இருக்கிறாரு. இப்படி அனுபவம் மிக்கவர்கள், அரசியலா தன் கட்சியை வலுப்படுத்தியவர்கள்லாம் தெருவுல நிக்கிறாங்க. ஆனா உங்களை கூட்டிட்டு வந்து உங்களை அமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க. நீங்க என்னடான்னா கோடி கோடியா கொள்ளையடிச்சு சிபிஐ சிக்கி சீரழிறீங்க. நடந்தது அதானே? கோடி கோடியா கொள்ளையடிச்சு சிக்கி சீரழிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எங்க அப்பா மோசமானவர், அவருக்கு வயசாகி போச்சு, அவர் மோசம் அப்படின்னு நீங்க ஒரு த்ரெட்னிங், ஒரு 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 பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. அவர் ஒரு மீட்டிங்கை தொடங்குறாரு, அவர் ஒரு மீட்டிங் நடத்துறாரு, நிர்வாகிகளை சந்திக்கணும்ன்றாரு, நிர்வாகிகளை போக விடாம தடுக்கிறீங்க. இது இல்ல ஆளுமை தன்மை. ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இந்த பிரச்சனையை சரி செய்ய முயற்சிப்பவர் தான் தலைவர் பதவி. அதனாலதான் இவர் சொல்றாரு ராமதாஸ், இவன் தலைமைக்கே தகுதி இல்லாதவன், வாயை திறந்தாலே சரளமா பொய் சொல்லுவான். இவன் வந்து ஒரே ஒரு வார்த்தை அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, ஏன்பா ஓ மகளை இளைஞர் அமைப்பினுடைய தலைவரை அனௌன்ஸ் பண்ணா நீ சந்தோஷம் தானே படுவ, அப்படி இருக்கும்போது இதையே தடுக்கிற அப்படின்னு கேட்டதுதான் பாட்டில தூக்கி அடிச்சிருக்காரு. சோ இதெல்லாம் மெச்சூரிட்டி இல்லாது ஒரு தலைமை செய்யக்கூடிய ஒரு வேலையே கிடையாது. இது வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க செய்ய வேண்டிய வேலை. ஏதாவது தரமாட்டோம், வாங்கி தரமாட்டோம்னா எதையாவது கீழே போட்டு உடைக்கிறது சின்ன பிள்ளைங்க செய்யற வேலை. யோசிச்சு பாருங்க எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம். அவங்க அவ்வளவு வயசானவங்க. அவங்களுக்கும் 80 வயசுக்கு மேல இருக்கும். படாத இடத்துல பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா, இது எவ்வளவு பெரிய சீரியஸ் இஷ்யூவா மாறி இருக்கும். இத வெளியில வந்து அவர் சொல்றாரு அப்படிங்கும்போது, இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நம்ம இத கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனா சொந்த தகப்பனே வெளியில வந்து இத சொல்றாரு அப்படிங்கும் பொழுது, இத சீரியஸ் அவ்வளவு எளிதில கடந்து போக முடியல நம்மளால. இல்ல ரொம்ப தெளிவா சொல்றாருங்க. ஒரு பொங்கல் நாள்ல இத வீட்டுல உட்கார்ந்து அந்த அம்மா வந்து சமரசம் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க ஒண்ணு 2 பேரையும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கல. அவங்க சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. இப்ப இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா சந்தோஷம். ஏங்க இவருடைய ஒய்ஃபுக்கு எம்பிக்கு சீட்டு கொடுக்குறாங்க. உங்க ஒய்ஃப் என்ன கட்சிக்குள்ள உட்காந்து களப்பணி ஆத்துனவங்களா? இல்ல உங்க மகளுக 2 பேரும் வந்து வேலை பாக்குறாங்க. உங்க மகளுக்கு என்ன இளைஞர் அமைப்புல இருந்து வேலை பார்த்தவங்களா? அப்ப எந்த அடிப்படையில உங்க குடும்பத்தாளுங்க உள்ள வர்றானுங்க? அப்ப இவ்வளவு வேலை நடக்கும் போது பொண்ணுடைய வீட்டுல இருந்து ஒரு பையனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த அம்மா புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. உடனே டப்புன்னு அதை உடைச்சு பாட்டில தூக்கி எறிஞ்சு எல்லாம் பண்றதுன்றது ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு தலைமை பண்பே அற்ற ஒரு ஆள் செய்யற வேண்டிய வேலை. இதுல நிறைய நாடகம் போடுவார் இவரு. இன்னொரு விஷயம் அவர் நல்லா தெளிவா சொன்னாரு, காடு வெட்டி குரு அவர்களை அவமானப்படுத்தியது, ஜி.கே. மணியுடைய பையனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு மறுத்தவரு, இதெல்லாம் வெளிப்படையா பேசுறாரு. இதுல காடு வெட்டி குரு யாரு? உங்க மகன் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸா மாறலாம். ஏசி கார்ல போவாரு. அவங்க பிள்ளைங்க 2 பேரும் டாக்டர் ஆவாங்க, அவங்க ஏசி கார்ல போவாங்க. ஆனா யாரோ பெத்த புள்ள உங்க இயக்கத்தை வளர்க்கணும்ன்றதுக்காக ஊருக்குள்ள அத்தனை ரவுடித்தனத்தையும் பண்ணி கையில கத்திய தூக்கி அருவாளை தூக்கிட்டு காடு வெட்டின்னு பேரை வாங்கி கடைசி காலத்துல மருத்துவம் பார்க்க முடியாம கைவிடப்பட்டு இறந்து போனார். அது சாகுற வயசாங்க அவருக்கு. மருத்துவம் பார்க்க வழி இல்லாம செத்து போனார். அவங்க பொண்ணு அவ்வளோ கதறி அதை பேசி இருக்கிறாங்க. எத்தனை வீடியோ, எத்தனை காணொளி இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அதே அந்த கடைசி நேரத்துல கூட என்ன பண்ணாங்கன்னா,
மூச்சுக்காக வந்து மாஸ்க் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க வந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்க் கழட்டிட்டு அவர்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. ஐயா தான் எனக்கு எல்லாமேன்னு அப்ப கூட பேட்டி எடுக்க வைக்கிறாங்க. இவ்வளவு அயோக்கியத்தனம் அவருடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கு. அப்ப உங்க பிள்ளைய நீங்க படிக்க வைப்பீங்க. ஊரா வீட்டு பிள்ளைய உங்க கட்சியை வளர்க்கணும், உங்க குடும்பத்தை வளர்க்கணும்ன்றக்காக அடியாளா பயன்படுத்துற ஒரு பிம்பம் தான் காடு வெட்டி குரு. நீங்க அவரை பயன்படுத்திக்கிட்டு அவர் அடியாளாக்கிட்டு சாவடிச்சிட்டீங்க. அதை இன்னைக்காவது அவர் ரியலைஸ் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கடைசி காலத்துல மருத்துவம் கூட பண்ண முடியாமாக்கி அவருடைய மரணமே ஒரு டிராஜடி. இந்த வன்னியர் இளைஞர்களுக்கு ஒரு பாடம். அவரை நீங்க மாவீரன் எல்லாம் சொல்லுங்க, மாவீரன்றீங்க. இந்த பக்கம் டாக்டர் ராமதாஸ், இவன் குடும்பம் படிச்சு மேல போயிருச்சு, உன் குடும்பம் அப்படியே நிக்குது. இது அடிப்படையில புரிஞ்சுக்கணும். உன்னை பயன்படுத்துறானுங்க. வன்னியர்களுக்கு எதுவுமே செய்யாத ஒருத்தனை தூக்கி தலையில வச்சு ஆட வேண்டிய அவசியமே இல்லைன்ற. அப்ப இதெல்லாம் அவர் சொல்றாரு, லேட்டா சொல்றாரு வெளிப்படையா. ஏன்னா அதுல உள்ள அரசியலும் இருக்கு. ஏன்னா வன்னியர்களை பொறுத்தவரையிலும் காடுவெட்டி குரு அவர்களை மாவீரன்னு போராட்டங்கள்ல ஃபுல்லா பிளெக்ஸ் வச்சு அவங்க திருமண வீடுகள்ல பிளெக்ஸ் வச்சு கொண்டாடுகிற ஒரு மனநிலை இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு. தனிப்பட்ட முறையில நம்ம சமூகத்துக்கு பெருசா செஞ்சாருன்னா இல்ல. ஆனா கட்சிக்கு அப்படின் போது அந்த ஆள் உயிரை கொடுத்து வேலை பார்த்திருக்காரு. அந்த உயிரை கொடுத்து வேலை பார்த்த ஆளுடைய படத்தை போட்டு நிக்கிறாங்க. சோ இப்படியான ஒரு பேச்சு வரும்போது நிச்சயமா இளைஞர்கள் கேள்வி வைப்பான். அப்ப நீ உங்க அப்பா கிட்ட போய் மாவீரன் காடு வெட்டியவே நீ வந்து அசிங்கப்படுத்தினியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இவர் மீது அந்த கேள்வி திருப்புறதுக்கான ஒரு வேலையா கூட அது இருக்கும். ஆனா அந்த அரசியல் அங்க செய்ய வேண்டிய கட்டாயத்தை தள்ளினது அன்புமணி ராமதாஸ் தான். ஜி.கே. மணி இன்னைக்கும் பொறுமையோடு அந்த கட்சிக்கான இதை யாரையும் விட்டு கொடுத்துடாம அரவணைச்சு, பத்திரிகையாளர் சந்திப்புல கூட எதையும் போட்டு டப்பு டப்புன்னு உடைக்காம அரவணைச்சு போறாப்ல. அவர் பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது உனக்கு உறுத்துதுன்னா அப்ப சாதி வெறி உன் மண்டக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஜி.கே. மணியோடைய பிள்ளைக்கு கொடுக்க கூடாதுன்ற பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? ஒரு சாதி வெறி. அதுதான் அங்க இது இருக்கு. நீங்க இதெல்லாம் தாண்டியும் கூட தோழர், இந்த வன்னியர் மக்களுக்கு இது வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அமைச்சரா இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரையும் என்ன பண்ணாரு? டாக்டர் ராமதாஸுடைய பிள்ளை அன்புமணி ராமதாஸ் தான் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. செத்து போய் கிடக்குறாங்க. அந்த இனம் மக்களே அடிப்படை கூலிகளாக தெருவுல இருக்கிறாங்க. கல்விக்கு வாய்ப்பற்றவர்களா இருக்கிறாங்க, வேலை வாய்ப்பற்றவர்களா இருக்காங்க, அதிகாரத்துல இல்லாதவங்களா இருக்கிறாங்க. செம்மரங்க வெட்ட போய் சுட்டு கொல்லப்பட்டதுல பெரும்பாலும் வன்னியர்கள். அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணீங்க? இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் தாண்டி இன்னொரு வரலாறு இருக்கு தோழர். 1987 நடந்த அந்த துப்பாக்கி சூடு இடஒதுக்கீட்டுக்காக ஒரு போராட்டம் நடத்தினாங்கல்ல வன்னியர் சங்கம். அந்த வன்னியர் சங்கத்துக்குள்ள போராட்டத்துக்கு ஆளை திரட்டி களத்துல நிக்க வச்சதெல்லாம் வேற ஆளுங்க, வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர்கள். ஆனா அதுக்கு லேபிள் ஒட்டிக்கிட்டது ராமதாஸ். சோ பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு தோழர். அவ்வளவு சாதாரணமா இல்லை இது. அந்த அரசியலுக்குள்ள இவங்க யார் மேல எடுத்து வர்றது அப்படின்னும் போது இவரை தனிமைப்படுத்தணும், அன்புமணி ராமதாஸ தனிமைப்படுத்தணும். அவன் பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லணும்னு தான் டாக்டர் ராமதாஸ் நடந்த உண்மைகளை புறம் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா 2024 மக்களவை தேர்தலை பத்தி அவர் பேசுறாரு. அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டோம். ஆனா இரவோட இரவா வந்து அன்புமணியும் அவருடைய மனைவியும் கால்ல விழுந்து கெஞ்சுனாங்க. என்னைய வந்து நான் உனக்கு கொள்ளி வைக்கணும், பதிலுக்கு நீ எனக்கு கொள்ளி வச்சிடாத அப்படிங்கிற அளவுக்கு உயிர் பயம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டு தான் அவசர அவசரமா போய் பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தோம்னா அட்லீஸ்ட் 2, 3 இடமாவது ஜெயிச்சிருக்கோம். அவங்களுக்கும் ஒரு 6, 7 இடம் கிடைச்சிருக்கும். பாஜகவோட போனதுனாலதான் எல்லாமே போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. பாஜக வந்து வெளியில இருந்து அழுத்தம் கொடுக்கிறது அன்புமணிக்கு அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லாம சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே இங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த குடும்ப சண்டைய வந்து இந்த ஊரு 2 பிட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற கதையா, இவங்களுடைய சண்டையை பாஜக பயன்படுத்தி இந்த வன்னிய வாக்குகளை தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்கிறதா? ஏன்னா இதே ராமதாஸ் ஒரு வருஷம் முன்னால எனக்கு நினைவு இருந்து அவர் சொல்றாரு, நம்மளுடைய வாக்குகள், நம்மளுடைய இளைஞர்கள்லாம் பாஜக பக்கம் போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சோ இவருக்கு நீண்ட நாளாக பாஜக இவங்களோட ஓட் பேங்க வந்து சாப்பிட முயற்சி பண்ணுது அப்படிங்கிற ஒரு அச்சம் இவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ரொம்ப உண்மையான விஷயம் தோழர். நீங்க பாஜக வந்து ஒரு அடிப்படையான ஒரு ரூல் இருக்கு, ஒரு உத்தியை கையாளுவாங்க. அந்த என்ன உத்தி அப்படின்னா, யாரோடெல்லாம் கூட்டணி இருக்கிறார்களோ அந்த கட்சியினுடைய மெம்பர்களை அடிமட்ட தொண்டன் வரைக்கும் பழகிடுவாங்க.
பழகிட்டு அவங்களுக்கு பணத்தாசை காட்டி, பதவி ஆசை காட்டி அவர்களை எல்லாம் தான் பக்கம் இழுப்பாங்க. இப்போ அதிமுகவினுடைய பெரும்பாலான அடிமட்ட தொண்டர்கள், கிளைக்கழகங்களை வேலை பார்த்தவங்க பல பேர் பாஜகவுக்கு போயிட்டாங்க. நேரடியாவே முன்னாள் மந்திரிகள் பலரும் பாஜகவோடும் RSS ஓடும் நெருக்கமா இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் பாக்குறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாதியா மதமா எளிமையா மக்களை கேட்சப் பண்ற வேலையே பாஜக பார்க்கும். இங்க சாதியா திறன் இருக்கிற ஒரு அமைப்பு தான் இங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அப்ப எளிமையா அவனை சாதி வெறிய ஊட்டி, நான் உனக்கு துணை நிக்கிறேன், நான் உனக்கு ஸ்பான்சர் பண்றேன், நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ அடிச்சு ஆடு அப்படின்னு அவன் கிளப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கிளப்பி விடும்போது நமக்கு சாதிக்காக இவ்வளவு செஞ்சுட்டான்டா, நாம இவனை கூட நிக்கணும்டா அப்படின்னு ஒரு கூட்டம் போய் நிக்கும். இந்த சாதி வெறி மைண்ட்ல இருக்கிற கூட்டமே படிக்காத அல்லது பகுத்தறிவற்ற ஒரு கூட்டமா தான் இருக்கும். அது ஈஸியா போய் சேர்ந்துக்கும். இந்த பயம் அன்புமணி ராமதாஸை விட ராமதாஸ் அவர்கள் கூட இருக்கிறதுக்கு காரணம் நிறைய ஓட்டு அந்த பக்கம் ஷேர் ஆனதுதான். நிறைய ஓட்டு அங்க ஷேர் ஆகுது. ஆனா பாஜக ஓட்டு இங்கிட்டு வரல. அது ரொம்ப முக்கியம். பாஜக இவங்களுக்கு ஓட்டுக்கிட்டு எல்லாம் போடல. இன்னும் பார்த்தா வட மாவட்டங்கள்ல பெரிய செல்வாக்கோட இருந்த அமைப்பு தான் இன்னைக்கு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு அந்த செல்வாக்கை இழந்திருக்கு, அங்க கால் ஊன்ற ஆரம்பிச்சிருக்கு பாஜக. அப்ப இந்த பயம் அப்படி பார்த்தா அதிமுகவோட கூட்டணி வச்சு இவங்களுக்கு பெரிய லாபம் இல்லையே. இதே ராமதாஸ் ஒரு மேடையில பேசுறாரு, நம்ம தனியா நின்னோடனே 5 இடம் ஜெயிச்சோம், கூட்டணியில நின்னு நம்மளால பெருசா என்ன ஜெயிக்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்றாரு. அப்ப அதிமுக ஓட்டும் பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தானே பார்க்க முடியுது. இல்ல கூட்டணியாக நிற்கிற போது, ஏன்னா அதிமுகவினுடைய ஓட்டு கரெக்டா போட்டுருவாங்க. இப்ப வேணா அதை கடந்த 5 ஆண்டுகள்லாம் அதனுடைய தோற்றம் மாறி போச்சு. நீங்க ஒரு கட்டத்துல நாங்க 2 பேரோடையும் கூட்டணியில இருந்து நான் எலெக்ஷன் வேலை பார்த்திருக்கேன். திமுக கூட்டணியில நின்று எலெக்ஷன் வேலை பார்த்திருக்கேன். சிபிஎம்க்கு அதிமுக கூட்டணியில நான் எலெக்ஷன் வேலை பார்த்திருக்கேன். நீங்க அதிமுக கூட்டணியில அப்படியே ஓட்டு சிதறாம போடுவாங்க. அதுக்கப்புறம் உழைக்கிற மக்கள் இருக்கு. மேபி ஜெயலலிதாக்கு அப்புறம் அது செதஞ்சு அதனுடைய உருவத்தை அழிச்சு போயிருந்திருக்கலாம். இப்ப தலைமையே இல்லாதனால அந்த ஓட்டு மாறி போயிருக்கலாம். ஆனா அதிமுகவின் ஓட்டு எப்பவுமே கூட்டணின்னு வைக்கும் போது கரெக்டா முழுசா விழுகிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, சொந்த மக்கள் இவங்களை நம்பாம போயிட்டாங்க. அதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. சொந்த சாதி மக்கள் இவர்களை புறக்கணிக்கிறாங்க. இது நான் மட்டும் சொல்லல. இந்த கூட்டத்துல, இந்த சித்ரா பௌர்ணமி கூட்டத்துல பெரியவரை பேசியிருக்காரு. டாக்டர் ராமதாஸே பேசியிருக்காரு. நம்ம ஆளுகளே நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு. இதை நான் பல முறை பேசியிருக்கிறேன். நீங்க சொந்த சாதிக்காரனே உங்களை புறக்கணிக்கிறான்னு பேசியிருக்கேன். இதெல்லாம் வச்சு பாக்குறதோட ஒரு பக்கம் ஓட்ட புடுங்குறான், இன்னொரு பக்கம் கேடஸ புடுங்குறான், கீழே வேலை பார்க்கிற ஆட்களை, கட்சி ஆட்களை இழுக்கிறான். மூணாவதா பாத்தீங்கன்னா ஒரு அச்சுறுத்தலை வச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க எதுக்காக 3 வண்டி மாறி போய் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி ஓடினாரு? பத்திரிகை பார்த்து தெரிக்கிறாரு. சொந்த கட்சிக்காரனுக்கு சொல்லல, தலைவர்களுக்கு சொல்லல, தெரியாம ஓடி போய் 3 கார் மாறி போய் 8 மணி வரையும் வாசல்ல குத்த வச்சு உட்காந்து 8:30 போய் அமித்ஷாவை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவன் மகன் மாட்டிக்கிட்டாரு. 650 கோடி ரூபாய் வருமான வரிக்கு நீங்க கட்டல, வரி கட்டாம வச்சிருக்கிறீங்க. வருமானத்துக்கு அதிகமா சொத்து இருக்கு, வரி கட்டாம வச்சிருக்கீங்க, வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கீங்கன்ற பிரச்சனையில ஓடி போய் காலில் விழுகாரு. இது ஒரு அச்சுறுத்தல். இதுக்கு முன்னாடியே ஒரு அச்சுறுத்தல் பண்ணாங்க. உங்க ஃபைல் எல்லாம் எனக்கு ரெடியா இருக்கு டெல்லியில, இது அண்ணாமலை பேசியிருக்காரு. உங்க ஃபைல் ரெடியா இருக்கு, தூசி கட்டி நாங்க வச்சிருக்கோம், எங்கெங்கெல்லாம் நீங்க பணத்தை முதலீடு பண்ணிருக்கீங்கன்னு நாங்க தெளிவா வச்சிருக்கோம் அப்படின்னு வெளிப்படையாவே மிரட்டினாரு அண்ணாமலை. சோ அப்ப மிரட்டல் இருந்து இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கோடிக்கணக்கான ரூபாய் இவர் ஊழல் பண்ணியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் இவர் இப்போ சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது மத்திய பிரதேசத்திலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் பல மெடிக்கல் காலேஜஸ், அடிப்படை தகுதியே இல்லாத, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாத கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியது. அது இப்போ சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. இப்போ விசாரிச்சுட்டு இருக்கு. அப்ப எப்ப வேணாலும் தூக்கி உள்ள போடலாம். தீகார்ச்சரதான், கழிதான். நம்ம ஊர்லயாவது வாரத்துக்கு ஒரு தடவை சிக்கன் போடுறாங்க, அங்கெல்லாம் கழிதான் ஓட்ட அடிச்சு வெளுப்பானுங்க. அப்ப இவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. நாம அவங்க கூட இருக்கிற வரைக்கும் சேஃபா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம மேல இந்த வழக்கை இன்னும் ஆழப்படுத்தி நம்ம தூக்கி உள்ள போடுவான். இந்த பயமும் சேர்ந்து இருக்கு. பின்னாடி ஒரு லாபம் இருக்கு. பிஜேபி கூட இருந்தா நம்ம மாநிலங்களவை எம்பியா இருக்கோம். மாநிலங்களவை எம்பியா இருந்தா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு இணை அமைச்சரா போகலாம். நமக்கு ஒரு மந்திரி ஆகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் ஆக்குவாங்களான்னு தெரியாது, ஆனா வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற ஒரு சூழலை அவர் புரிஞ்சுக்கிட்டுதான் இந்த மாதிரி ஒரு நாணத்தை போட்டு காலில் விழுந்து அழுது தற்கொலை மிரட்டலை விட்டு இது ஒரு பிளாக்மெயில் தான்.
தற்கொலை மிரட்டலை விட்டு அங்கிட்டு பொண்டாட்டியை போட்டு போய் தலையை விரிச்சு போட்டு அழுது உருண்டு இவ்வளவு டிராமா பண்ணிதான் இதோட செய்யறாங்க. ஆனா டாக்டர் ராமதாஸ் தெளிவா இருக்காருங்க. பொலிட்டிக்கலா ஒரு திராவிட இயக்கத்தோடு நம்ம சேர்ந்திருந்தோம்னா நம்ம ஓட் பேங்க்கும் வீணாகாது. நாம ஓரளவுக்கு ஓட்டு வாங்கி கொஞ்சம் பக்கத்துல வரலாம். நம்ம கட்சியை காப்பாத்தி இருந்துக்கலாம். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறி இருக்கும் அப்படின்றது இன்னைக்கு பேசியிருக்காரு. அப்ப உங்களுக்கு புரியுதா? தெளிவா ராமதாஸுக்கு அந்த அவருக்கு இருக்கிற அரசியல் அறிவு தெளிவா இருக்காரு. ஆனா ஒண்ணுமே இல்லாம சம்பாதிக்கணும், ஊழல் வழக்குல இருந்து விடுபடணும், பாஜக வாய்ப்பு இருந்தா அமைச்சராக்கும் அப்படின்ற நப்பாசையில உள்வேலை பார்த்துட்டு இருக்கிறதா அன்புமணி. கட்சி நலன் சார்ந்த ஒரு விஷயம், ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்து ராமதாஸ் பேசுறாருன்னு சொல்றீங்க. சொந்த நலன் சார்ந்த வியூ பாயிண்ட்ல இருந்து அன்புமணி செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. இப்ப பாமகவுடைய எதிர்காலம் என்னன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு கட்சியிலே பாத்தீங்கன்னா, பெரும்பாலான தொண்டர்கள் இன்னும் ஐயா அப்படின்னு அவர் மீது இருக்கக்கூடிய மரியாதையினால டாக்டர் ராமதாஸ் பக்கம் நிக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி தான் இனிமேல் எதிர்காலம். கட்சியில இனிமேல் அவர் தான் ஆக்டிவா இருக்க போறாரு. இவருக்கு வயசாயிடுச்சு. சோ இவரோட நம்ம போனாதான் நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நிர்வாகிகள் இவர் கூட இருக்கிறாங்க. இது வோட்டர்ஸ் எப்படி பார்ப்பாங்க? தொண்டர்கள், நிர்வாகிகளை விட்டுருங்க. பாமகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? யார் பக்கம் சாய்வாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி வெளிப்படையாக இந்த உட்கட்சி பூசல், அப்பா மகனுக்குள்ள இருக்கிற சண்டை வெளியில வர்றதுனால, இது இவங்களோட கூட்டணி வாய்ப்புகளையும் பாதிக்கும் இல்லையா? அவங்களோட பார்கெனிங் பவரையும் பாதிக்குமே. இத பத்தி அவங்க ரியலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல தோழர், முதல்ல ராமதாஸ வச்சுதான் அன்புமணி ராமதாஸ். நீங்க ராமதாஸினுடைய அரசியல் கணக்க வச்சுதான் கூட்டணிக்குள்ள அன்புமணி ராமதாஸ்க்கு மரியாதை. நீங்க அன்புமணி ராமதாஸ வச்சு ராமதாஸ்க்கு மரியாதை கிடையாது. இங்க தொண்டர்கள் ராமதாஸ் அவர்கள் பின்னாடி நிக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் பின்னாடி நிக்கிறாங்க. தொண்டர்கள் எங்க ஐயா, எங்க சாமி, எங்க குலசாமி அப்படிதான் பாக்குறான். அவன் அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கான். அவன் அப்படிதான் மோல்டு பண்ணிருக்காங்க. அவன் அப்படிதான் பாக்குறான். ஆனா இப்போ அரசியலா லாபம் யாருக்கு அப்படின்னா கட்சி நிர்வாகிகளுக்கு. நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம், ஒரு சீட்டு கேட்கலாம், நம்ம ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். இல்ல ஒரு குறைந்தபட்சமாக ஒரு கான்ட்ராக்ட் நம்ம ஐயா சொல்லினார்னா நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும். இப்படி ஏதோ ஒரு லாபம், அதுக்காக இவர் கூட நிக்கிறாங்க. லாபம் கருதி கட்சியினுடைய நிர்வாகிகள் அன்புமணியோட நிக்கலாம். ஆனா ஓட் பேங்கா இருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள் டாக்டர் ராமதாஸ் பக்கம் நிக்கிறாங்க. இது கட்சிக்கு மிகப்பெரிய கேடா போயிரும். ஏன் கேடா போயிரும்? இது எல்லாம் ஒருங்கிணைச்சாதாங்க ஒரு கட்சி வெற்றிக்கான வழி. இது எதுவுமே ஒருங்கிணைக்காம துண்டா இருக்கும் போது கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை இருக்காது. அப்பா ஒண்ணு சொல்லுவாருப்பா, மையம் ஒண்ணு சொல்லுவாருப்பா, எப்ப வேணாலும் இவங்க எதாவது பண்ணி விட்டு நம்மளையும் சேர்த்து இழுத்து விட்டுருவாங்கப்பா அப்படின்னு கூட்டணி கட்சிகள்கிட்ட ஒரு அச்சம் இருக்கும். கூட்டணி கட்சியினுடைய தலைமைக்கு உங்க மேல ஒரு மரியாதை இருக்காது. இது பாப்பா பிசு பிசுத்து போனதுப்பா அப்படின்னு உங்க மேல நீங்க பார்கெனிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிற இடத்துல 2 சீட்டு கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்ல, உங்க கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இல்ல, அப்பனும் பிள்ளையுமே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பின்னடைவை கூட்டணிக்குள்ள உண்டாக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, கட்சி தொண்டர்கள் யோசிப்பான், இந்த ஆள் நம்ம ஐயாக்கு வயசாகி போச்சு, அவர் இனி பெருசா ஆக்டிவா இருக்க போறது கிடையாது. அவர் கட்சிக்குள்ள அவர் அரசியலுக்குள்ள தலைவரா எம்எல்ஏவா அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. அப்ப நம்ம ஐயா இனி அவ்வளவுதான். ஆனா அன்புமணி இவ்வளவு பாக்குறாரு. ஆனா அன்புமணி மோசமான சுயநலவாதியா இருக்காரு. அப்ப நம்ம யாருப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுக்கு ஓட்டு போடுறதை விட நம்ம ஊருக்குள்ள யாருக்கு ஓட்டு போடலாம்னு முடிவு பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அது ஒரு அதிமுக கூட்டணியோ அது திமுக கூட்டணிக்கோ போட்டுக்கலாம்னு வாக்கு சதரும். நீங்க இந்த கூட்டணிக்கு இந்த கட்சிக்குள்ள இருக்கிற வாக்கு சதரும். ஏன்னா நம்பிக்கைத்தன்மை அற்று போச்சு இல்லையா? கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்ல, அடிதடியாய் போயிருக்கு, பல உண்மைகள் ஊடகங்கள் வழியா வெளிவந்திருக்கு. இப்படியான சூழ்நிலையில தொண்டர்கள் மத்தியில நம்பிக்கை இழப்ப சந்திப்பாரு. அப்ப நீங்க இப்ப பார்த்தா கூட யார் கேண்டிடேட்ஸா நிப்பாங்க? அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள், அவர்களுடைய ஆதரவாளர்களா இருக்கிற நிர்வாகிகள் நிப்பாங்க. தொண்டை என்ன நினைப்பான்? எங்க ஐயாவை அசிங்கப்படுத்திவிட்டு நீங்க போய் நிக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் ஓட்டு கிடையாதுடா, நான் திமுக ஓட்டு போட்டு போறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு போட்டு போயிட்டே இருப்பான். உங்களுக்கு ஒரு பாடம் சொல்றேன்னு, இதுதான் நடக்க போகுது. ஆல்ரெடி கட்சி முடிஞ்சிருச்சு. அது ஏதோ உசுரை இழுத்துக்கிட்டு இந்த ஊர்ல கிளவிய கிடைக்கும் பாருங்க, இந்த திண்ணையில் இழுத்துக்கிட்டு கிடக்கும் பாருங்க, அது கொஞ்சோடு பால் ஊத்தி விட்டோம்னா பட்டுன்னு போயிடும். அந்த நிலைமையிலதான் கட்சி இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, இளைஞர்களை அரசியலாக்கல, இளைஞர்களை சித்தாந்த தெளிவோட வளர்க்கல, ஒரு சாதி வெறியர்களா
சாதி அடியாட்களாக நீங்க வளர்த்து விட்டுருக்கீங்க. அந்த குழந்தைங்களுக்கு அரசியல் புரிஞ்சுச்சுன்னா வெளியே வந்துருவோம். பல பேர் நம்ம கூட பேசுறாங்க தோழர். நான் பாகமாக்கல தோழர் இருந்தேன். இப்ப நான் கொஞ்சம் அறிவு வந்துருச்சு தோழர். பல பேர் நம்ம கூட பேசுறதை பார்த்திருக்கோம். நான் வன்னியர் தான் தோழர். ஆனா தலித்துகள் மேல இந்த தாக்குதலை வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு நம்ம பேசுற வீடியோக்கு பின்னாடி போடுறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நீங்களும் பார்த்திருப்பீங்க. அப்ப இந்த தான் நம்ம கையில எடுத்து கொண்டு போக வேண்டியிருக்கு. ஆக ஆல்ரெடி முடிஞ்சு பால் ஊத்த வேண்டிய ஒரு கட்சியா இருக்கிறதுனால குறைஞ்சபட்சம் இழுத்து கிடந்தாவது அது பாட்டுக்கு உசுறு கட்ட கிடக்கும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு உட்கார்ந்து பேசணும் தோழர். ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன். தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்ல தோழர். நீங்க ஒரு பொதுக்குழுவை கூட்டுங்க, உடைச்சு பேசுங்க. என்ன பிரச்சனை இருக்கு, என்ன நிலைமையில இருக்கு, கட்சியை எப்படி வளர்க்கறது, உடைச்சு பேசுங்க. உங்களுக்கான பிரச்சனை என்ன இருக்கு, தலைவருக்கான பிரச்சனை என்ன இருக்கு, உடைச்சு பேசி அதை சரி பண்ணி ஆளும் பேருமா சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. இத கூட செய்ய முடியலன்னா நீங்க என்ன கட்சியை வளர்த்து கிழிச்சு விடுவீங்க? என்ன நீங்க இளைஞர்களுடைய தலைவன்? அப்பெல்லாம் ராமதாஸ் சொல்றது பயங்கரமான உண்மைங்க. எந்த தலைமைக்கான தகுதியும் அன்புமணி ராமதாஸ்க்கு இல்லை. எனவே கட்சி அப்படிதான் அம்பேல். ராமதாஸ் அவர்களுக்கு பின்னாடி தகுதி ராமதாஸுக்கு மட்டும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்ல? ராமதாஸுக்கு ஒற்றை இன்சிடென்ட் இல்ல நான் எனக்கு என் மைண்ட்ல பர்சனலா எனக்கு தோணுனதை சொல்றேன். அவர் பேசும்பொழுது சொல்றாரு, அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா கால்ல விழுந்து என்ன சம்மதிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு. அப்போ தன்னுடைய மகன் எதிர்காலத்துக்காகவும், தன்னுடைய சொந்த பிள்ளையுடைய நலனுக்காகவும், கட்சியுடைய நலனை நீங்க அன்னைக்கு காவு கொடுக்குறீங்க. 35 வயசுல அவரை ஒன்றிய அமைச்சர் ஆக்குறீங்க. கட்சியில இன்னும் மூத்த தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க பெரிய ரெகக்னிஷன் கொடுக்கல. சோ ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுடைய மகனை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கட்சி நலனை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் தன் சொந்த நலனை தான் எப்பவுமே பார்த்திருக்கிறாரு அப்படின்னு தோணுது. அப்ப ஆக மொத்தம் வன்னியர் மக்களுக்கு நாங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ்னு இவ்வளவு நாள் இவங்க சொன்னது, அந்த வன்னியர் மக்களுக்கு இவங்க எதுவுமே செய்யல இல்லையா? அவங்க அப்படி பார்த்தா ராமதாசும் ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆரம்பத்துல சமூக நீதி எல்லாம் பேசுன ஒரு தலைவர் தான். நிறைய பேர் அவரை கொண்டாடி இருக்கிறாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல தன் சொந்த மக்களுக்கே இவங்க நல்லது செய்யல. அத தவிர்த்துட்டு தன் சொந்த நலன், சுயநலனை தான் பார்த்திருக்காங்க அப்படின்னு தானே பார்க்க முடியும். நீங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி தலைவர் கிடையாது. ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசியத்தினுடைய தலைவரும் கிடையாது. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். அவர் கட்சியுடைய தலைவரா தெளிவா இருந்தார். தான் பிள்ளைக்கு பதவி வரணுமா அந்த இடத்துல முடிவெடுத்து மக்களை ஒழுங்கா வைக்க முடியுச்சுல, எல்லாரையும் ஒருக்கா ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடிஞ்சு அந்த தலைமைத்துவத்தை சொல்றேன். தான் கட்சியை வழிநடத்தக்கூடிய, தன் கட்சி செயல் திட்டத்தை தெளிவா திட்டமிடக்கூடிய ஒரு தலைவனா தெளிவா இருந்தாரு. அந்த தலைமையில சொல்றோம். ராமதாஸ் அவர்கள் மண்டபத்துல போய் நின்று தலித்துகளுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட சாதிகளை ஒருங்கிணைச்ச அயோக்கியத்தனமா நமக்கு நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனா வன்னியர் சங்கத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சது நமக்கு நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனா செம்மர கடத்தல்ல சுடப்பட்ட ஏழை எளிய உழைக்கிற வன்னியர்களை தெருவுல விட்டதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா 1987 சுட்டு கொல்லப்பட்ட 21 பேருக்கு ஏதோ செய்ய போறேன்னு வாங்கின காசெல்லாம் எங்க போச்சுன்னு மக்களுக்கு தெரியும். அதனால அந்த தலைமையெல்லாம் இல்ல, அதை நான் சொல்லவே மாட்டேன். கட்சிக்குள்ள எப்படி கட்சியை கட்டமைப்பா எப்படி கொண்டு போறது, கட்சிக்குள்ள கட்டுக்கோப்பா கொண்டு போறது. நீங்க சீமான தலைவர்னு யாராவது சொல்லுவாங்களா? அவரு கட்சியை எப்படி ஏமாத்தி உருட்டி கட்டி கொண்டு போறாரு. ஆனா அந்த ஆளே பாவம் மாட்டி சிக்கி சீரழிஞ்சாரு, பெரியார தொட்டு மொத்தமா மாட்டாரு. ஆனா இந்த மனுஷன் என்னன்னா, தான் பிள்ளைக்கு ஒரு வசதி, தான் சொன்னா கேட்கிற ஒரு கட்சி, தான் சொன்னதை கேட்கிற தொண்டர்கள், இந்த இதுல கரெக்டா இருக்காரு. ஆனா அந்த அனுபவமும் அன்புமணிக்கு இல்லைன்றதான் நான் சொல்ல வர்றது. சோ இவங்க பொது சமூகத்துக்கு தலைவர்கள்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கான தலைவர்களும் கிடையாது. வன்னியர்கள் இடஒதுக்கீட்டை டாக்டர் கலைஞர் கொண்டு வந்தாரு. இவங்க சும்மா வேடிக்கை பார்த்தானுங்க. 21 பேர் உசுர கொடுத்தாங்க, அதை வச்சு ஓட்டா மாத்திக்கிட்டாங்க. சோ வன்னியர்களுக்கான தலைவர்களும் கிடையாது. வன்னியர் குழந்தைகளை மேல ஏத்தி விடுற வேலையும் பார்க்கல, அவர்களுக்கான வேலை வாய்ப்புக்கு ஃபைட் பண்ணல. குறைந்தபட்சமாக பொது சமூகத்துல அதிகாரத்துக்குள்ள வன்னியர்களை கொண்டு வரதுக்கு எதுவுமே பண்ணல. தான் மருமகளை கொண்டு வந்தாரு, மகனை கொண்டு வந்தாரு. மாற்று வன்னியர் சமூகத்துல இருக்கிற மத்த இளைஞர்களை கொண்டு வர முடியல. ஆக இவங்க பொது சமூகத்துக்கான தலைமையா இல்ல, தான் பிள்ளைங்க குடும்பத்தை வளர்க்கறதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அது பேர் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த அமைப்புல தெளிவான தலைவரா ராமதாஸ் இருந்தாரு. அதுல கூட தெளிவு இல்லாம முடிவெடுக்க தெரியாத ஒரு பீஸா அன்புமணி இருக்காரு. அப்படித்தான் பாப்போம். மாம்பழத்தினால குடும்பம் 2 ஆகுதா, இல்ல மாம்பழத்தினால குடும்பம் ஒண்ணு சேருதா ஃபியூச்சர்ல அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாப்போம். மாம்பழம்னாலே பிரச்சனை தாங்க.
மாம்பழம்னாலே பிரச்சனை தான். அது புராணமா இருக்கட்டும், வரலாறா இருக்கட்டும், இங்க இருக்கிற நடப்பா இருக்கட்டும். மாம்பழமே பிரச்சனை தான். பல விஷயங்கள எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க் யூ வெரி மச். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி.